வெல்கம் டு எச்த்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் ஸ்பெஷலான ப்ரான் பிரியாணி பண்ண போகிறோம். ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது ஆயில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்க போகிறோம். தக்காளி போட்டு அது நல்லா வதங்கினோன்னா கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வதங்கும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரி வச்சுக்கலாம். இது நல்லா கலரும் போதே பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பு ஃபுல்லாக படரணும். அப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சாதான் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரும். ஸோ தட்டு போட்டு மூடிட்டு நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு வதங்கினது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்குல்ல, அதே மாதிரி இந்த பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வதங்கி வந்திருக்கும். ஸோ அப்போ தான் இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ காரமும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம எண்ணெயிலே போட்டு இது எல்லாமே பச்சை மிளகா அதுக்கப்புறம் அதுக்கான தனி மிளகாத்தூளும், பிரியாணி மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பிரியாணி மசாலாவும் போட்டாச்சு. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது பார்த்தோன்னா நம்ம கேர்டு ஆட் பண்ணணும். ஏன் கேர்டு ஆட் பண்ணணும்னா தயிர் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த சாஃப்டான அந்த ரைஸ்க்கே ஒரு சாஃப்டான ஒரு பதத்தை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் மசாலா நல்லா வதங்கின பிறகுவே நம்ம கேர்டு ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மசாலா வதங்கட்டும். அதோட நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரான் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரான் கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ப்ரான் போட்டுக்கிறோம். ப்ரான் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான். நம்ம ஒயிட்டாக பார்த்துருப்போம், இல்லைனா ப்ரான் ரெட் கலரில் பார்த்துருப்போம். இந்த ப்ரான் பார்த்தோன்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ப்ரானு. ஸோ அதனால் இது கிடச்சிது இந்த டைமு. ஸோ அதையே வாங்கியாச்சு. அதுவும் செஞ்சு பார்த்துடலான்ட்டு. தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்திங்களா ப்ரான் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவையானது ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட இந்த ப்ரானு, அப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம மீன்வெல் பார்த்திங்கன்னா அதோட நம்ம புதினாவும் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டோம். ஸோ அதனால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடச்சிருக்கு. இது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வரணும். ஏன்னா நம்ம இப்போ கேர்டு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் சேர்ந்து அந்த ப்ரானோட ஊறி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி அரிசியும் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பண்ணும்போது தண்ணி ஊற்றிட்டு தான் அப்புறம் அரிசி போடுவோம். இது ப்ரான் பிரியாணியில் பார்த்தோன்னா இதுவே தண்ணி விட்டு வருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம முதல்ல நம்ம அரிசியை போட்டுட்டு தேவையான கொஞ்சமான தண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ரான் ரொம்ப நேரம் வேகத்துக்கு தேவையில்லை. ஸோ சிக்கன், மட்டன்னா தண்ணி நம்ம நிறைய வைக்கணும். ஸோ ப்ரான் பிரியாணி செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நம்ம கம்மியான தண்ணியே வச்சுக்கலாம். கம்மியானா கரெக்டாக ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வைக்கிறோம். அப்புறம் நம்ம தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் தயிர் பச்சடி நல்லா வரும். ஸோ அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 ஆனியன் போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாருக்கும் கரெக்டாக பற்றும். ஸோ அதனால் 3 ஆனியனை நல்லா பொறுமையாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஆனியனும் பார்த்தோன்னா ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். அப்போ தான் ஆனியனோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். பெருசு பெருசாக கட் பண்ணிட்டாலும் ஆனியனோட டேஸ்ட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணும்போது ஆனியன் ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும். வெஜிடபிள் எதுவுமே சரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் அதனோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு நம்மளுக்கு. பட் டேஸ்ட் வைஸ்
செம்மையாக தான் இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு.